25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய நபர் உட்பட 6 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்துள்ளனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி நடிகையின் சொத்துக்களை மோசடி செய்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பிரபல நடிகை கௌதமி கடந்த செப்டம்பரில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். தனக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் மகள் பெயரில் மாற்ற முயன்றதாகவும் அதற்காக அழகப்பன் என்பவரை பவர் ஏஜென்டாக நியமித்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அழகப்பன் தன்னை நம்ப வைத்து மோசடி செய்து விட்டதாக கௌதமி குற்றம் சாட்டியிருந்தார். தன் கையெழுத்துக்களை போலியாக பயன்படுத்தி போலியான ஆவணங்களை உருவாக்கி சொத்துக்களை அபகரித்துள்ளதாக அழகப்பன் மீது குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூரில் நடிகைக்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்தை 4 கோடி ரூபாய்க்கு விற்றதாகவும், ஆனால் தனது வங்கிக் கணக்கில் 58 லட்சம் ரூபாயை மட்டுமே அழகப்பன் வரவு வைத்ததாகவும் தெரிவித்தார். மீதமுள்ள பணம் அனைத்தையும் அழகப்பன் தனது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து மோசடி செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று 2015ஆம் ஆண்டில் நடிகைக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் விவசாய நிலத்தை மோசடி செய்து அழகப்பன் தனது மனைவி பெயரில் மாற்றி எழுதியதாக தெரிகிறது. 2021ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் உள்ள தனக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலத்தை அழகப்பன் தனது குடும்ப உறுப்பினர்களான சிவா அழகப்பன் மற்றும் ஆர்த்தி அழகப்பன் என்பவர்கள் பெயரில் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அழகப்பன், அவரது மனைவி நாச்சியார் மற்றும் மகன் சிவா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் சேர்ந்து நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சுருட்டியதாக கூறப்படுகிறது. மோசடி செய்த சொத்துக்களை மீட்க முயற்சித்த போது அழகப்பன் காவல்துறை அதிகாரிகளை வைத்து மிரட்டியதாகவும் நடிகை கௌதமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகார் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து காரைக்குடியில் இருக்கும் அழகப்பனுக்கு சொந்தமான இடங்களில் அக்டோபர் 31ஆம் தேதி சோதனை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு முக்கிய சொத்து ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்காக 6 முறை சம்மன் அனுப்பியும் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆஜராகாததால் லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பித்தனர். அப்போது முன்ஜாமீன் கேட்டு அழகப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் நடிகை கொடுத்த புகாரில் வழக்கு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாலும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டிய காரணத்தினாலும் ஜாமீன் மனுவை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து அழகப்பனையும் அவரது குடும்பத்தினரையும் பிடிக்க தேடுதலில் இறங்கினர். அப்பொழுது கேரளாவில் உள்ள திருச்சூரில் குடும்பத்தோடு தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருச்சூர் விரைந்த அதிகாரிகள் அழகப்பன், அவரது மனைவி நாச்சியார், மகன் சிவா, ஓட்டுநர் சதீஷ்குமார், மகள் ஆர்த்தி உள்ளிட்ட 6 பேரையும் கைது செய்தனர். பின்னர் கேரள நீதிமன்றத்தில் டிரான்சிட் பிடிவாரண்ட் பெற்றுக்கொண்டு சென்னை அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் தனிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்போடு சென்னைக்கு அழைத்து வந்தனர். கௌதமியின் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி அழகப்பன் குடும்பத்தினரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிட்டுள்ளனர். பிடிபட்ட அழகப்பன் குடும்பத்தினரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் முடிவில்